2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்திருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. எப்பொழுது பழையவைகள் ஒளிந்து போகும்? கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வேளையில பழையவைகள் ஒளிந்து போகிறதா? ஒரு மனிதனை புதிய சிருஷ்டியாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் இந்த வசனங்களில பேசுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் கிறிஸ்து இயேசு மூலமாக நம்ம என்ன செய்திருக்கிறாரா? அவரோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி அந்த 18வது வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் மிகவும் ஆழமும் ஆணியுமாக அது அழுத்தக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுடைய அன்பு நம்மை நெருக்குகிற வேளையில, கிறிஸ்துவுடைய அன்பு நம்மை பட்சிக்கிற வேளையில நாம் என்ன செய்கின்ற வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? இனி நாம் நமக்காக பிழைத்திருக்காமல், இனி நாம் நமக்காக வாழாம பிறருக்காக வாழக்கூடிய ஒரு நல்ல இயல்பை இந்த வசனம் கற்றுக் கொடுக்கின்றது. நல்ல ஒரு ஆழமான தத்துவத்தை இது கொடுக்கின்றது. நீ புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்க வேண்டுமே ஆனால் கர்த்தருடைய அன்பு உன்னை நெருக்குகிற வேளையில நீ என்ன செய்ய வேண்டுமா? மற்றவர்களுக்காக வாழ வேண்டும், மற்றவர்களுக்காக நாம் ஜீவிக்க வேண்டும், மற்றவர்களிடத்தில் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அடிகளார் இந்த அதிகாரம் முழுவதிலும் அவர் விரும்புகிற ஒரு வார்த்தையை நாம் கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தார். எதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தாரு? நமக்காக வாழுவதற்காக, நாம் வாழ்ந்து ஜீவிப்பதற்காக, நாம் சுகித்து இருப்பதற்காக அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள நாம் பிறக்கிற வேளையில நாம் புதிய சிருஷ்டியாக நாம் மாற்றப்படுகின்றோம். ஒரு முறை அபிஷேகம், அக்னி அபிஷேக பெருவிழா என்று சொல்லி சென்னையில மிகவும் பெரியதான ஒரு சபை, ஏசிஏ சபை என்று சொல்லுவார்கள், புரஷை வாக்கத்தில் இருக்கின்ற ஏசிஏ சபை. அந்த சபையில நாங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தினோம், எங்களுடைய ஊழியத்தின் மூலமாக நடத்தினோம். அப்பொழுது அந்த அக்னி அபிஷேக பெருவிழா முடிந்தது. அங்கு ஒரு சகோதரி தன்னுடைய கரங்களில் ஒரு சிறு குழந்தையை ஏந்தி கொண்டு மேடைக்கு ஜெபிக்கும்படியாக ஓடி வந்தார்கள். அந்த சகோதரி சொன்னார்கள், என்னுடைய கணவர் ரட்சிக்கப்பட்டவர், என் கணவர் கர்த்தருக்குள்ள பிறந்திருக்கிறவர், என் கணவர் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர், ஆனாலும் என் கணவர் என்னை அடிக்கிறாரு, ஆனாலும் என் கணவர் என்னை உதைக்கிறாரு, ஆனாலும் என் கணவர் குடிக்கிறாரு. எனக்கு மிகவும் ஆச்சரியமாய் இருந்தது. ஒருவன் கர்த்தருக்குள்ள பிறப்பானே ஆனால், கிறிஸ்துவுக்குள்ள பிறப்பானே ஆனால் அவன் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகின்றான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்பொழுது நான் அந்த சகோதரி இடத்துல சொன்னேன், அவர் அடிக்கிறாரு, அவர் மிதிக்கிறாரு, அவர் இன்னும் குடித்து கொண்டு இருக்கிறாருன்னா முந்தின நாட்களில் ரொம்ப ஒழுங்கா இருந்தாரோ அப்படி என்று கேட்ட பொழுது, முன்னாடியும் அப்படிதான் இருந்தாரு, இப்பொழுதும் அப்படிதான் இருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், அது ஒரு ரட்சிப்பு அல்ல, அது ஒரு மறுபிறப்பு அல்ல, அது கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்கிற ஜீவியம் அல்ல. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட வேண்டுமேயானால் அவனுக்குள்ள இருக்கிற பழையவைகள் ஒளிந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மளுடைய பழைய சுபாவங்கள், நம்மளுடைய பழைய காரியங்கள் அகன்று போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்திய தேசத்துல, தமிழ்நாட்டில், விசேஷமாக சென்னை வீதிகளில போகி என்று சொல்லி ஒரு பண்டிகையை கொண்டாடுவார்கள். இங்கு இலங்கை தேசத்துல எனக்கு தெரியவில்லை. அங்க ஒரு போகி என்று சொல்லி ஒரு அழகான பண்டிகையை அவர்கள் கொண்டாடுவார்கள். அந்த பண்டிகையை நான் நினைக்கிறேன் இந்த வசனத்தை வச்சுதான் கொண்டாடுறாங்க நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? எதுக்கு தான் எழும்புறாங்களோ என்னவோ தெரியாது. அதிகாலையில 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழும்பி ரோடு பக்கத்துல வீதிகளில அவங்க வீட்டுல இருக்கிற பழைய பாயி, அவங்க வீட்டுல இருக்கிற பழைய துணிகள்,
அவங்க வீட்டுல இருக்கிற பழைய குப்பைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வீதியில போட்டு தீ வச்சு விடுவாங்க. ஊர் முழுக்க ஒரே மூட்டமா இருக்கும், ஒரே மூச்சு திணறும், அப்படி மூட்டுவாங்க. நான் கேட்பேன், ஏன் ஊரெல்லாம் இப்படி போட்டு கொளுத்துறீங்க அப்படின்னு கேட்டா, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பழையவைகள் இந்த நாளோட ஒளிந்து போகிறது. இந்த நாளில இருந்து அடுத்த நாள் நாங்கள் உள்ள நுழையும் பொழுது பொங்கல், எங்கள் வீட்டு பொங்கல் பொங்கி வழியத்தக்கதான ஒரு அனுபவத்தோடு நாங்கள் புதிய வருடத்திற்குள்ள நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஆதலால் பழையவைகளை நாங்கள் எரித்து விடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, பழையவைகள் ஒழிந்து போக வேண்டும். இது வார்த்தை ஜீவனும் சத்தியமுள்ள வார்த்தையாய் இருக்கிறது. ஆவியானவர் நமக்குள்ள பொங்கி வழியத்தக்கதாக, ஆவியானவருடைய அபிஷேகம் அனுதினமும் நிரம்பி வழியத்தக்கதாக நமக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவங்கள், நமக்குள்ள இருக்கிற பழைய மனிதன் ஒளிந்து போக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னாடி நான் சிகரெட் குடிச்சேன் பிரதர், இன்னைக்கும் சர்ச்சுக்கு நடக்கிற நாள்ல மாத்திரம் நான் சிகரெட்டை குடிக்க மாட்டேன் பிரதர். ஹல்லேலூயா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? முன்னாடி சிகரெட் குடிச்சேன், ஆனா இப்போ சிகரெட்டை கண்டாவே எனக்கு கசப்பு, சிகரெட்டை பார்த்தாவே எனக்கு வெறுப்பு. அந்த ஒரு புதிய மாற்றம் உங்களுக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். முன்னாடி என் பொண்டாட்டியை நான் அடிப்பேன், ஆனா இப்ப நானு ஐயோ என் டார்லிங் அப்படின்னு சொல்லி என் டார்லிங்க நான் கொஞ்சுவேன். ஹல்லேலூயா. இது ஒரு மாற்றம், இது ஒரு மாற்றம். முன்னாடியும் நான் இப்படிதான் இருப்பேன், இப்பவும் அப்படிதான் இருப்பேன். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரையில. ஏன்னா சுடுகாடு வரையில என் சுபாவம் இப்படித்தான், நான் இப்படியே தான் சாவேன் அப்படி நீங்க சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். நான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். பழையவைகள் ஒழிந்து போக வேண்டியும் புதியவைகள் மாற வேண்டும். எவைகள் பழையவைகள்? வேதத்தின் அடிப்படையில் 3 விதமான காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். பழையவைகள் எவைகள்? எடுத்துக்கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 8:13. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினவைகள் பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபமாயிருக்கிறது. இங்கு ஒரு புது உடன்படிக்கையை பற்றி கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் அவர் வெளிப்படுத்துகின்றார். அப்படியானால் புது உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது, ஒரு புது உடன்படிக்கை என்ற காரியம் ஒன்று சொல்லப்படுகிற வேளையில், அப்ப பழைய உடன்படிக்கை என்று ஒரு காரியம் இருந்திருக்கிறது, இருந்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பழைய உடன்படிக்கைகள் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சபைக்கு சொல்ல விரும்புகிறார். பழைய உடன்படிக்கை, நீங்கள் பழமையான நாட்களில, முந்தின நாட்களில நீங்கள் இந்த உலகத்தோடு கூட ஒரு ஐக்கியத்தை வைத்திருப்பீர்கள். இந்த உலகத்தோடு கூட உங்களுக்கு அதிகமான ஒற்றுமை காணப்பட்டிருக்கும், ஒரு ஈடுபாடு காணப்பட்டிருக்கிறோம். என்னை குறித்து நான் சொல்லுவேனே, ஆனால் நான் ஆதி காலத்துல வாலிப வயதுல அதிகமாய் சினிமா பார்ப்பேன். சினிமா தியேட்டருக்கு எங்க அப்பா கூப்பிட்டு போனது கிடையாது. சினிமா தியேட்டர் எப்படி இருக்கும்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா வீட்டுக்குள்ள ஒரு நாளைக்கு, முன்னாடி எல்லாம் வீடியோ கேசட்னு சொல்லுவாங்க, VHS ரெக்கார்டர் என்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5 கேசட் பார்ப்பேன். அப்படின்னா 5 சினிமா பார்ப்பேன், 5 சினிமா விழுந்து விழுந்து பார்ப்பேன். பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டா வீட்டுல உக்காந்தா டிவி. இப்பதான் 3 கேசட் கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருப்போம். திருப்பி அதே கேசட்டை சீக்கிரம் பார்த்துட்டு போய் சீக்கிரம் போ அடுத்த கேசட்டை வாங்கிட்டு வா என்று சொல்லி எங்களுடைய ஆட்களை நாங்கள் அனுப்பி அனுப்பி பார்ப்போம். இது என்னுடைய பழமையான வாழ்க்கை. இந்த உலகத்தோடு எனக்கு இருந்த ஒரு உடன்படிக்கை, இந்த உலகத்தோடு நான் கொண்ட ஒரு ஐக்கியம், ஒரு ஈடுபாடு, ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள நான் பிறந்தேன். எப்பொழுது பிறந்தேன்? என் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்தது, என் வாழ்க்கையில ஒரு போராட்டம் வந்தது, என் வாழ்க்கை தலைகீழாய் மாற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ள நான் ஆளான பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நான் ஒப்பு கொடுத்த பொழுது, கிறிஸ்துவுக்குள்ள நான் மறுபடியுமாய் பிறந்த பொழுது பழையவைகள் ஒழிந்து போயின. ஒரு புதிய உடன்படிக்கையை என் தேவனோடு நான் உண்டு பண்ணிக்கொண்டேன்.
இந்த பழைய சினிமாக்கள் என்னுடைய கண்கள் காணாது. என்னுடைய பாடல்கள், சினிமா பாட்டு நான் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நான் புதிய சிருஷ்டியாக நான் மாற்றப்பட்டேனோ, முதல்ல எனக்குள்ள இருந்த அந்த சினிமா வெறி அகன்று போனது. அந்த பாடல்கள் என் நாவல உச்சரிக்கப்படக்கூடாது, அந்த சினிமா என் கண்களில காணக்கூடாது என்ற ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ள நான் கர்த்தருக்குள்ள மாறி போன பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, பழையவைகள் ஒளிந்து போக வேண்டும், பழைய உடன்படிக்கை ஒளிந்து போக வேண்டும். பழைய உடன்படிக்கை என்றால் என்ன என்று பார்ப்போம். அதே இதுல பாருங்க, 8வது அதிகாரம் 5வது வசனத்துல மோசேயை குறித்து தேவன் கூப்பிடுகிறார். மலை உச்சிக்கு வா, நான் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ கூடாரத்தை அமைப்பதற்கு நீ மிகுந்த கவனமாயிருந்து விடு என்று சொல்லி இந்த 5வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். நான் காண்பிக்கிற மாதிரியே நீ ஒரு உடன்படிக்கை செய். அந்த மாதிரி எப்படின்னு அந்த அதிகாரத்தில் போட்டிருக்கு. நான் மிகவும் சுருக்கமாய் சொல்லுகிறேன். அந்த கூடாரத்திற்குள்ள ஒரு பரிசுத்தமான ஸ்தலம், அந்த பரிசுத்தமான ஸ்தலத்திற்குள்ள மற்ற ஊழியர்கள் உள்ள கடந்து செல்லலாம், தெய்வ மனிதர்கள் உள்ள கடந்து செல்லலாம். ஆனாலும் அதற்கு உள்ளதாக, அதற்கு இன்னும் உள்புறமாக மகா பரிசுத்தமான ஸ்தலம் ஒன்று உண்டு. அதற்குள்ள எந்த ஒரு ஊழியக்காரர்களாலும் கூட உள்ள நுழைய முடியாது. ஆனா ஒரு மனிதன் இருப்பான், பிரதான ஆசாரியன் என்று சொல்லி கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். அந்த ஒரு மகா பரிசுத்தமான கூடாரத்திற்குள்ள அவன் பிரவேசிக்கிற ஒரு வேளையாய் காணப்படும். அதுவும் எப்படி பிரவேசிப்பாங்களா? ஆட்டை வெட்டி இல்ல மாட்டை பலி கொடுத்து அந்த இரத்தத்தினால தெளிக்கப்பட்டு தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, ஆனாலும் ஒரு பயம் இருக்கும். பயத்தோட சங்கிலியை இடுப்புல கட்டிக்கிட்டு வெளியே ஒரு ஆளு பிடிச்சுக்கிட்டு நிற்பாங்க. இவர் ஒருவேளை உள்ள போய் ஆண்டவர் அடிச்சு போட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, இவருடைய பாவத்தின் நிமித்தமாய் அங்க தேவன் அடித்து போட்டு விட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஆளு செய்க ஒண்ணுமே இல்லைன்னா கம்பியை பிடிச்சு சங்கிலியை பிடிச்சு வெளியே இழுத்து விடுவார்கள். இப்படியான மகா பரிசுத்தமான ஸ்தலத்திற்குள்ள நுழைய வேண்டியது அவசியமாய் இருந்தது. ஆனால் கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? கர்த்தர் கிறிஸ்துவாகிய இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுத்தார். நாம் அவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா சிலுவை இப்படி நிற்கும். சிலுவை பூமியில இருக்க மனிதர்களாகிய நமக்கும் தெய்வத்திற்கும் ஒரு ஒப்புரவாக்குகிற ஒரு சின்னமாக அது நின்று கொண்டிருக்கிறது. நாம் ஒப்புரவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவை அந்த சிலுவையில ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து என்ன செஞ்சாரு தெரியுமா? ஆடுடைய ரத்தத்தையும் மாடுடைய ரத்தத்தையும் சிந்தி அவர் உங்களையும் என்னையும் மகா பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள அவர் கொண்டு செல்லவில்லை, தன்னையே ஒரே தரம் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா! தன்னையே ஒரே தரம் ஒப்பு கொடுத்தார். ஆடுடைய ரத்தமோ நம்மளை தெய்வத்திற்கிட்ட கொண்டு போகாது, கோழியுடைய ரத்தமோ நம்மை தேவனிடத்துல ஒப்புரவாக்க முடியாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்காக ஊற்றப்பட்டு நமக்காக சிந்தப்பட்டு அவர் ஒரே தரம் அவர் மரித்தபடியால் நாம் பிதாவோடு ஒப்புரவாகத்தக்கதான ஒரு புதிய உடன்படிக்கையை கர்த்தர் பண்ணினார். ஹல்லேலூயா! உங்களுக்குள்ள அநேக சுபாவங்கள் இருக்கும், அநேக குணாதிசயங்கள் இருக்கும், அநேக பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஆனாலும் நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால், நான் புதிய சிருஷ்டியாக மாறி இருக்கிறேன் என்று சொல்லுவீர்களே ஆனால், நீங்க உங்களுக்கே சர்டிபிகேட் கொடுக்க கூடாது. மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லணும், இவனும் கிறிஸ்தவன், இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லணும். உங்களை அவர்கள் மெச்சிக்கொள்ளும் பொழுது எங்க அப்பா இயேசுவை மெச்சிக்கொள்ளுகிறதாய் காணப்படுகிறது. ஆனா உங்களை பார்த்து ஒரு வெளியே போற மனுஷன் சொல்லுவான், இவனும் கிறிஸ்தவன் தான்டா, இவனும் கிறிஸ்தவன் தான்டா, இவனும் கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது எங்க அப்பாவுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆனா பிதாவாகிய தேவனுடைய நாமம் நீங்களும் நானும் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களில அது தூஷிக்கப்படுகின்றது. அது தூஷிக்கப்படக்கூடாது. நாம் உலகத்தோடு இருக்கிற உடன்படிக்கை உடைக்கப்பட்டு நாம் புதிய சிருஷ்டியாக நாம் மாற்றப்படுகிற வேளையில் நிச்சயமாக நான் சொல்லுறேன், உண்மையாக சொல்லுறேன், இந்த வார்த்தை உறுதியாய் காணப்படும். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற ஒரு உடன்படிக்கை, புதிய ஒரு உடன்படிக்கை கிறிஸ்துவுக்குள்ள நாம் மாறுகின்றோம். ஹல்லேலூயா! இரண்டாவது ஒரு காரியம் நம் வாழ்க்கையில உடைக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. என்ன? ரோமர் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 7:6.
இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. பழையவைகள் எழுத்தின்படி அல்ல, எழுத்தின்படி இருக்கின்ற நியாய பிரமாணத்திற்கு நாம் செத்தவர்களாக நாம் மாறி புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ள மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த அழகான வசனம் சொல்லுகின்றது. கொஞ்சம் ஆழமான சத்தியம், ஆனாலும் கர்த்தர் விரும்புகிற ஒரு சத்தியம், இந்த சபையோடு பேச விரும்புகிற ஒரு சத்தியம். எழுத்தின்படி நியாய பிரமாணத்தை நாம் என்ன செய்யணுமா? அதற்கு மரித்தவர்களாய் நாம் மாற வேண்டும், அதற்கு மரித்தவர்களாய் மாற வேண்டும். ஆனால் புதிய சிருஷ்டியாக, புதிய மனிதனாக நாம் மாற்றப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. 2வது 3வது 4வது அதே அதிகாரத்தில் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டை பவுல் அடிகளார் அங்கு சொல்லுறாரு. புருஷனுக்கு ஒரு மனைவி நியமிக்கப்பட்டிருக்கிறாள், திருமணம் ஆகிவிட்டது. அப்படியானால் இந்த மனைவி ஆனவள் புருஷனுக்கு நியாய பிரமாணத்தின்படி கட்டப்பட்டவளாயிருக்கின்றாள். எப்படி எப்படி புருஷனுக்கு அந்த மனைவி நியாய பிரமாணத்தின்படி கட்டப்பட்டவளாயிருக்கின்றாள். ஆனால் திடீரென்று அந்த புருஷன் மரித்து போய்விடுகின்றான். அப்பொழுது அந்த மனைவியானவள் அந்த புருஷனுடைய நியாய பிரமாணத்தின் உடன்படிக்கைக்கு அவள் விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றாள் என்று சொல்லி பவுல் அடிகளார் சொல்லுகிறார். அந்த புருஷன் உயிரோடு இருக்கிற வரையிலும் அந்த மனைவிக்கு ஒரு விடுதலை கிடையாது. நியாய பிரமாணத்தின் உடன்படிக்கையாக தன் கணவரோடு இணைக்கப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆனால் மரித்த பிறகு அந்த மனைவி விடுதலையாக்கப்பட்டு அவள் வேறு ஒரு திருமணத்தை செய்வதற்கு அவள் விடுதலையாக்கப்படுகின்றாள். ஹல்லேலூயா. அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, புருஷன் மரித்த பின்பு அவன் அந்த பிரமாணத்தினின்று விடுதலை ஆனபடியினால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் அவள் விபச்சாரி இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. இதை எதற்காக அழகாய் சுட்டி காண்பிக்கின்றார்? நாம் நம்முடைய உடன்படிக்கை பழைய காரியமான அந்த பழைய நியாய பிரமாணங்கள் எழுத்தின்படி எழுதப்பட்ட அந்த நியாய பிரமாணங்களுக்கு நாம் உட்பட்டிருக்கிறோம். ஆனால் பழைய நியாய பிரமாணம் உடைக்கப்பட்ட பொழுது, பழைய நியாய பிரமாணம் கிறிஸ்துவினால, கிறிஸ்துவுடைய மரிப்பினால, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அந்த மகா உன்னதமான பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள அவர் ஒரே தரம் பிரவேசித்து தன் ஜீவனை கொடுத்து தன் இரத்தத்தை சிந்தி அவர் நமக்காக மீண்டும் வந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறபடியால் நாம் பழையவைகளுக்கு நீங்கப்பட்டிருக்கின்றோம். சில வீடுகளில் பாருங்க, போர்டு போர்டா போட்டு இருப்பாங்க, 10 கட்டளைகளை போட்டு இருப்பாங்க, 10 கற்பனைகளை போட்டு இருப்பாங்க. 10 commandments அங்கங்க அழகாக எழுதப்பட்டு இருக்கும். களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி 10 கற்பனைகள் எழுதப்பட்டு இருக்கும். எழுத்தாகவே தான் மேல தொங்கிக்கிட்டு இருக்கும், எழுத்தாதான் இருக்கும். ஆனா அது நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைக்கு வருவது இல்லை. அநேக கிறிஸ்துவ குடும்பங்களில பார்க்கிறோம், வாசல் துவங்கி வீட்டுக்குள்ள பெட்ரூம்லயும் எந்த ஒரு அறையாக இருந்தாலும் வசனங்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றது, வார்த்தைகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த வார்த்தையின்படி நம்மளுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறோமா? நடக்கவில்லை. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய நியாய பிரமாணங்கள் எழுத்தின்படி இருக்கிறவைகள் மரித்து போக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நாம் மனிதனாக ஒரு புதிய சிருஷ்டியாக அந்த பழைய நியாய பிரமாணத்திற்கு மரித்தவர்களாக புதிய உடன்படிக்கைக்குள்ள நுழையத்தக்கதான ஒரு கிருபையை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நாம் மாம்சத்துல இருந்தோம், மரணத்திற்கு ஏதுவான இச்சைகள் நம்மளுடைய வாழ்க்கையில பேலன்ஸ் செய்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மாம்சத்துல இருந்தோங்க, நான் களவு செஞ்சேன், நான் விபச்சாரம் செய்தேன், நான் திருடினேன், நான் போய் பேசினேன், நான் அதை செய்தேன், இதை செய்தேன், மற்றவர்களுடைய வாழ்க்கையை நான் கெடுத்தேன், நான் அவர்களுக்கு அநியாயம் செய்தேன், அக்கிரமம் செய்தேன், கொலை செய்தேன், எல்லாவற்றையும் செய்தேன். மாம்சத்துல இருந்தேன். Because I was in flesh, I was able to do all the sins.
இந்த நியாய பிரமாணங்கள் களவு செய்யாது இருப்பாயாக என்று சொன்னதினால தான் மனுஷனுக்கு களவு என்றால் ஒரு பாவம் என்று தெரிந்தது. ஹல்லேலூயா. இல்லைன்னா தெரியுங்களா? குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை எழும்பி விளையாடுது, 10 மாசம் ஆகுது, 1 வயசு ஆகுது, 2 வயசு ஆகுது, இல்லைன்னா 1 வயசுல சாக்லேட் கேட்டு அழுதுக்கு. ஆனா அம்மா என்ன சொல்லுறாங்க? சளி பிடிக்குமா, நீ ஐஸ்கிரீம் சாப்பிடாத, இல்லைன்னா சாக்லேட் சாப்பிடாதன்னு சொன்னா அந்த குழந்தை என்ன செய்யுது? திருட்டுத்தனமா போய் அம்மாக்கு தெரியாம போய் அந்த சாக்லேட்டை எடுக்குது. அதுக்கு தெரியாது அங்க சாக்லேட்டை எடுக்கிறது ஒரு களவு என்று அதற்கு தெரியவே தெரியாது. தெரியுங்களா? நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியுங்களா? தெரியாது. அது களவு என்று அதற்கு தெரியாது. ஆனால் நியாயப்பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறபடியால் களவு செய்யாதிருப்பாயாக என்று சொன்னதின் நிமித்தமாக நமக்குள்ள என்ன ஒரு உணர்வு வருகிறது? களவு என்பது ஒரு பாவம் என்று சொல்லி நாம் அறிகிறோம். நியாயப்பிரமாணம் தவறு கிடையாதுங்க. நியாயப்பிரமாணம் தவறு கிடையாது. ஆனால் நியாயப்பிரமாணம் அந்த பாவமே தவறு என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் தயவு செய்து போய் நீங்கள் வாசிங்க. ரொம்ப அதிகமான ஒரு ஆழமான சத்தியம் அந்த பகுதியில் காணப்பட்டிருக்கிறது. ரோமர் 7வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. அங்கு நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். ஏன்னா கற்பனையும் பரிசுத்தம் உள்ளது, கற்பனைகளும் பரிசுத்தம் உள்ளதா, நியாய பிரமாணமும் பரிசுத்தம் உள்ளது. ஆனால் நமக்குள்ள இந்த நன்மையானது என்ன செய்கிறதா? மரணமாயிற்றோ என்று சொல்லி வேதத்துல பவுலடிகளார் கேட்கிறாரு. நன்மையானது மரித்து போயிற்றோ என்று கேட்கிறாரு. இல்ல, பாவமே, பாவத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பாவத்திற்கு நாம் மரிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அந்த வார்த்தை எழுத்தின்படி எழுதப்படாத படிக்கு அது நம்மளுடைய இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். அது நம்மளுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும். இந்த பழைய நியாய பிரமாணம் ஒழிந்து போக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில பழைய நியாய பிரமாணமான கற்பனைகள் எழுத்தின்படி சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, அதனால நான் அதை செய்து வருகிறேன். எங்க அம்மா சொன்னாங்க திருடாதே என்று சொன்னாங்க, அதனால நான் செய்து வருகிறேன் என்று சொல்லி கொண்டு நாம் இருக்காம அதை உண்மையாய் உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில உண்மையாக நாம் உணர்ந்து அதை நம் வாழ்க்கையில செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கு அதிரச மாவு சாப்பிடணும்னா ரொம்ப பிடிக்கும். அதிரச மாவு சாப்பிடணும்னா ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி மாவு சாப்பிடணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சப்பாத்தி தேய்ச்சி தந்தா சாப்பிட இஷ்டம் இருக்காது. அதிரசத்தை சுட்டு தந்தா எனக்கு சாப்பிட இஷ்டம் இருக்காது. அதிரச மாவை நான் சாப்பிடணும்னா எனக்கு கொள்ள ஆசை. எங்க அம்மாக்கு தெரியும் இவளுக்கு அதிரச மாவு ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன செய்வாங்க? இவ எடுத்து சாப்பிட்டு விடுவா, வயிறு கெட்டு போய்விடும் என்று சொல்லி எங்க அம்மா மேல அல்மைரால கிச்சன்ல வச்சிருப்பாங்க. ஆனா பலா போன இந்த களவு சுபாவம், பாவம் என்கின்ற சுபாவம் மாம்சத்துல வெளிப்பட்டு இருக்கிறபடியால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா எப்ப தூங்க போவாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பேன். தூங்க அப்படி படுக்க போயிருப்பாங்க பாருங்க, குடுகுடுன்னு ஓடுவேன். சின்ன பிள்ளையா இருப்பேன். கிச்சனுக்குள்ள போய் ஒரு ட்ரம்மை தலைகீழா போட்டு அதுக்கு மேல ஒரு சின்ன டப்பாவை, அப்பள டப்பா மாதிரி ஒரு டப்பாவை தூக்கி வச்சு அது மேல நான் ஏறி மேல இருந்து திருடி அந்த அதிரச மாவை சாப்பிடும் பொழுது திருட்டு மாவு சரியான ருசிங்க. அப்பொழுது எனக்கு தெரியாது இது ஒரு பாவம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது பழைய சுபாவம் ஒழிந்து போக வேண்டும், பழைய ஜென்ம சுபாவம் ஒழிந்து போக வேண்டும். சில வருடங்களுக்கு முன்பதாக ஊழியத்திற்கு நான் ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவர் சொன்னாரு 3 நாள் உபவாசம் போடு என்று சொன்னார். 3 நாள் அவருடைய சமூகத்துல நான் அர்ப்பணித்தேன். 3 நாள் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து என் பாவங்களை அறிக்கை செய்ய சொன்னாரு. ஒவ்வொரு பாவங்களாக அப்படியே சினிமா படம் காண்பிக்கிறதை போல கர்த்தர் எனக்கு முன்பதாக காண்பித்தார். இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி கர்த்தர் என்ன செய்தாரு? என்னை பரிசுத்தப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பட்ட ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கினது. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் வேதத்தில் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 2வது வசனம் எடுத்து வாசிப்போம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து, போதும், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து.
ஒரு சங்கிலி எடுத்துட்டு தேவ தூதன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். இது வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து வாசிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு தேவ தூதன் கரங்களில சங்கிலிகளை எடுத்துக்கொண்டு அவர் இறங்கி வருகிறாரு. அங்கு என்ன காணப்படுகிறது? ஒரு பழைய பாம்பு. பழைய பாம்பு அங்க காணப்படுகிறது. அதை கட்டி வைக்கும்படியாக ஒரு தேவ தூதன் பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிறார். இதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கின்றது. பழைய பாம்பாகிய இந்த ஒரு பாம்பு நம் வாழ்க்கையிலிருந்து அழிந்து போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய பாம்பு எதை குறிக்கின்றது? இது ஆதியாகம புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல எடுத்தீங்கன்னாவே அங்கேயே இந்த பழைய பாம்பு ஏதேன் தோட்டத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏதேன் தோட்டத்துல ஏவாளை வஞ்சிப்பதற்கு வெளிப்பட்ட இந்த பழைய பாம்பு அது வெளிப்பட்டு அங்கு வஞ்சித்து ஏவாளை வஞ்சித்தது. அவள் மூலமாய் தன் கணவன் புருஷனை வஞ்சித்தது. வஞ்சித்து மனு குலத்தையே வஞ்சித்தது. இந்த பழைய பாம்பு மனிதர்களை வஞ்சிக்கிற பழைய பாம்பு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பழைய பாம்பு எதை குறிப்பிடுகின்றது? பிசாசை குறிப்பிடுகின்றது. சத்ருவை குறிப்பிடுகின்றது. சாத்தானை குறிப்பிடுகின்றது. இந்த பழைய பாம்பாகிய சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒளிந்து போக வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. பழைய பாம்பாகிய இந்த சாத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில தினமும் நம்மளுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு கொண்டிருக்கின்றான். எப்படியாவது நம்மை கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலக்குகிறதற்காக அவன் எப்பொழுதும் இடைப்பட்டு கொண்டிருக்கின்றான். ஹல்லேலூயா. விஞ்ஞான் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம், நான் ஸ்டாப் பிரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர். விஞ்ஞான் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வினியார்ட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை சகோதரர் வினித்துடன் சகோதரி வினிதா மற்றும் சகோதரர் ரோஷன் இணைந்து நடத்தும் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் இடம் வினியார்ட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.